திருப்பூர் ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தின் போது பிரதமர் மோடியின் பதாகை அகற்றப்பட்டது தொடர்பாக ஆட்சியர் அலுவலகத்துக்கு புகார் மனு அளிக்க வந்த பாஜகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்போம். செந்தில், விரிவான தகவல்களை பகிர்ந்துக்காங்க. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த வெள்ளியன்று நடந்த விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பாரத பிரதமர் பதாகையை அகற்றியது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மனு அளிக்க வந்த பாரதிய ஜனதா கட்சியினரை உள்ளே அனுமதிக்காதை கண்டித்து தற்போது ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாரதிய ஜனதா கட்சியினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போராட்டத்தின் போது கட்சியினர் மற்றும் போலீசாரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பும் ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த வெள்ளியன்று மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணராஜ் தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பாரத பிரதமர் மத்திய அரசின் அந்த வேளாண் பிரச்சார விளம்பர பதாகையானது கூட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேலையிலேயே அகற்றியது தொடர்பான வீடியோக்கள் வெளியானது. இந்த வீடியோக்கள் வெளியானதை தொடர்ந்து கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது பாரத பிரதமர் பதாகையை அகற்றியது ஏன் எனவும் பாரதிய ஜனதா கட்சியினர் கேள்வி எழுப்பியதுடன் இன்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்து அது தொடர்பாக விளக்கம் கேட்க கட்சியினர் திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் சீனிவாசன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டனர். இந்நிலையில் ஆட்சியர் அலுவலகத்திற்குள் 5 பேரை மட்டுமே அனுமதிக்க முடியும் என போலீசார் கூறியதால் ஆட்சியர் அலுவலகத்துக்குள் கட்சியினர் அனைவரையும் அனுமதிக்க வேண்டும் எனவும் ஆட்சியர் அலுவலக அறைக்கு 5 பேர் மட்டுமே செல்வோம் எனவும் கட்சியினர் கூறியதால் கட்சியினர் மற்றும் போலீசாரிடையே பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் கட்சியினரை உள்ளே அனுமதிக்காமல் கேட்டையும் காவல்துறையினர் மூடிதான் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே பெரும் வாக்குவாதம் ஏற்பட்ட பரபரப்பு நிலையது. தற்போது முடிவு தெரியும் வரை தர்ணா போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் சீனிவாசன் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியினர் தெரிவித்து தற்போது அங்கு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் போலீசார் ஏராளமானோர் தற்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி செந்தில், விரிவான பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.